அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டேஃப் ஐஏஎஸ் அகாடமி தென்காசி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாலிட்டியிலேருந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டினை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு கேள்வி பார்க்கலாம். தமிழ்மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு. தமிழ்மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எப்போனா 2004. சமஸ்கிருதம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2005. 2008 பார்த்தீங்கன்னா தெலுங்கு மற்றும் கன்னடம். 2013 மலையாளம். தமிழ்மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எப்போனா 2004. சமஸ்கிருதம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2005. தெலுங்கு மற்றும் கன்னடம் எப்போனா 2008. மலையாளம் 2013. அங்கே நம்ம அடுத்த கேள்வி பார்க்கலாம். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் யார்? டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூல் எழுதியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. காந்தி என்னன்னா கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்புன்னு சொல்லியிருப்பார். ஏவி டைஸ் என்ன சொல்லியிருப்பார்னா சட்டத்தின் ஆட்சி. ஸ்மித் என்ன சொல்லியிருப்பார்னா இந்தியா இனங்களின் அருங்காட்சியகம். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூல் எழுதியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. காந்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்புன்னு சொல்லியிருக்காரு. விஎஸ் ஸ்மித் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா இனங்களின் அருங்காட்சியகம் என்று சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஏவி டைசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா சட்டத்தின் ஆட்சி என்ற சொல்ல உருவாக்கியவர் ஏவி டைசி. வாங்க நம்ம அடுத்த கேள்வி பார்க்கலாம். மோகினி ஆட்டம் டேஸ் மாநிலத்தின் செவ்வியல் நடனம் ஆகும். மோகினி ஆட்டம் டேஸ் மாநிலத்தின் செவ்வியல் நடனம் ஆகும். ஆன்சர் கேரளா. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம், கரகாட்டம், தப்பாட்டம், எக்ஸ்ட்ரா. பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா பாங்க்ரா. குஜராத்தில் கார்பா தாண்டியா. மோகினியாட்டம் டேஸ் மாநிலத்தின் செவ்வியல் நடனம் பார்த்தீங்கன்னா கேரளா. பாங்க்ரா பஞ்சாபு. பரதநாட்டியம், கரகாட்டம், தப்பாட்டம் தமிழ்நாடு. கார்பா தாண்டியா குஜராத். நம்ம அடுத்த கேள்வி பார்க்கலாம். 4வது கேள்வி. அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்கப்பட்ட ஆண்டு. அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எப்போ பார்த்தீங்கன்னா 1997. அதே மாதிரிக்கு அம்பேத்கருக்கு எப்போ வழங்கப்பட்டிருப்பாங்கன்னா 1990. அப்துல் கலாமுக்கு பாரத ரத்னா 1997 வழங்கியிருப்பாங்க. அம்பேத்கருக்கு எப்போனா 1990. அதே மாதிரிக்கு 2014 அமைதிக்கான நோபல் பரிசு. அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கியிருப்பாங்கன்னா கைலாஷ் சத்யார்த்திக்கும் மலாலாவுக்கும் வழங்கியிருப்பாங்க. அதே மாதிரிக்கு 1998 யாருக்குன்னா 98 விஸ்வநாத் ஆனந்த் கிராண்ட் மாஸ்டர் விருது பெற்ற ஆண்டு எப்போனா 1998. அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எப்போனா 1997.
அம்பேத்கருக்கு வந்து 1990 வழங்கியிருப்பாங்க. அமைதிக்கான நோபல் பரிசு கைலாஷ் சத்யார்த்திக்கும் மலாலாவுக்கும் வந்து 2014 வந்து வழங்கியிருப்பாங்க. விஸ்வநாத் ஆனந்துக்கு வந்து கிராண்ட் மாஸ்டர் விருது எப்போ வழங்கினாங்கன்னா 1988 வந்து வழங்கியிருப்பாங்க. நம்ம அடுத்த கேள்வி பார்க்கலாம். 5வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் டேஸ் வாயுவினால் நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. அதாவது அரசியலமைப்பு அந்த புக்கு வந்து நம்ம பாராளுமன்ற லைப்ரரியில் எந்த வாயுவினால் நிரப்பப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றனன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் வந்து ஹீலியம். இன்னைக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை பார்த்தீங்கன்னா நம்மளோட வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் எத்தனை சதவீதம் இருக்குன்னா 21% ஆக்சிஜன் இருக்குது. நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்தில் 78% வந்து நைட்ரஜன் வந்து இருக்குது. அதே மாதிரிக்கு சூரியனில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனும் ஹீலியமும் அதிகமாக இருக்குது. நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதி நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயுவினால் நிரப்பப்பட்ட பேழையில் வந்து பாதுகாக்கப்பட்டு வந்திருக்காங்க. நம்ம வளிமண்டலத்தில் வந்து ஆக்சிஜன் எவ்வளோ சதவீதம் இருக்குன்னா 21% இருக்குது. நைட்ரஜன் எத்தனை சதவீதம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 78% வந்து இருக்குது. அடுத்த கேள்வி பார்க்கலாம். அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? அதாவது அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா இதுக்கு சரியான ஆன்சர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அம்பேத்கர் யாருன்னா அரசியல் அமைப்பு அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை. அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர். அடுத்த கேள்வி பார்க்கலாம். உலகிலே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு, அதாவது பெண்களுக்கு வந்து ஓட்டுரிமை அளித்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து. எப்போனா 1893 வந்து நியூசிலாந்தில் பெண்களுக்கு வந்து ஓட்டுரிமை வந்து வழங்கப்பட்டிருக்கும். இந்தியாவில் எப்போ பார்த்தீங்கன்னா 1952 வந்து இந்தியாவில் பெண்களுக்கு வந்து ஓட்டுரிமை வழங்கியிருப்பாங்க. அமெரிக்காவில் வந்து 1920 வந்து பெண்களுக்கு வந்து ஓட்டுரிமை வந்து வழங்கியிருப்பாங்க. சுவிட்சர்லாந்தில் பார்த்தீங்கன்னா 1971 வந்து பெண்களுக்கு வந்து ஓட்டுரிமை வந்து வழங்கியிருப்பாங்க. உலகிலே முதல்ல பெண்களுக்கு வந்து ஓட்டுரிமை வழங்கப்பட்ட நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா நியூசிலாந்து 1893 வந்து வழங்கியிருப்பாங்க. இந்தியாவில் எப்போ பார்த்தீங்கன்னா 1952 வந்து வழங்கியிருப்பாங்க. அமெரிக்காவில் 1920 வந்து பெண்களுக்கு ஓட்டுரிமை வந்து வழங்கியிருப்பாங்க. சுவிட்சர்லாந்தில் பார்த்தீங்கன்னா 1971 வந்து ஓட்டுரிமை வந்து வழங்கியிருப்பாங்க பெண்களுக்கு. அடுத்த கேள்வி பார்ப்போம். உலக மக்களாட்சி தினம், அதாவது உலக மக்களாட்சி தினம் எப்போன்னா செப்டம்பர் 15. டிசம்பர் 10 என்னன்னு பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள் தினம். டிசம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா எய்ட்ஸ் தினம். டிசம்பர் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா உலக மண் தினம். உலக மக்களாட்சி தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15. உலக மனித உரிமைகள் தினம் எப்போனா டிசம்பர் 10. எய்ட்ஸ் தினம் எப்போனா டிசம்பர் 1. உலக மண் தினம் எப்போனா டிசம்பர் 5. அங்கே நம்ம அடுத்த கேள்வி 9வது கேள்வி பார்ப்போம். பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு, அதாவது பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போனா ஏப்ரல் 24, 1992. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போனா ஏப்ரல் 24, 1992. அடுத்த கேள்வி பார்ப்போம். கிராம சபை கூட்டம் நடைபெறும் நாட்களில் தவறானது எது? அதாவது நம்ம கிராம சபை கூட்டம் வந்து ஆண்டுக்கு 6 முறை வந்து நடக்கும். 6 முறை எப்பப்பனா ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. இப்போ வந்து 2 புதுசாக வந்து அறிவிச்சிருப்பாங்க.
நவம்பர் 1 உள்ளாட்சி தினம். அதே மாதிரிக்கு உலக நீர் தினம் மார்ச் 22. ஜனவரி 26 குடியரசு தினம், மே 1 தொழிலாளர் தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, நவம்பர் 1 உள்ளாட்சி தினம், மார்ச் 22 உலக தண்ணீர் தினம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிராம சபை கூட்டம் நடைபெறும் நாட்களில் தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 20. மார்ச் 22 உலக நீர் தினம், நவம்பர் 1 உள்ளாட்சி தினம், மே 1 வந்து தொழிலாளர் தினம். இந்த மார்ச் 20 வந்து என்ன தினம்னா உலக சிட்டுக்குருவி தினம். இன்றைக்கி நம்ம பாலிட்டியிலேருந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின் வந்து நம்ம இப்போ பார்த்தோம். மீண்டும் நம்ம அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.